ॐ शुक्लां परधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। பொன்னில மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எண்ணிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றளி தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புனரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பான் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன். அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடை மனது புத்தி இந்திரிய சரீரம் எல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சிலேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வாழ்வோல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூர் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடு தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே. முத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. பாடல் 78. வடநூல் வல்லவர்கள். வடநூல் வல்லவர்கள் சொல்லும் வாசகம் பொருள் சேராமல் இடராகில் பொருளாம் வண்ணம் இலக்கணை உரையால் கொள்வார் திடமான அதுவும் மூன்றா செப்புவார் விட்டதென்றும் விடல் இலாதென்றும் விட்டு விடாததென்றும் பேராமே. கங்கையில் கோஷம் என்றும் கருப்பு சே போடுதென்றும் தங்கிய சோயம் தேவ தத்தன் என்றும் சொல்வார்கள். இங்கு உதாரணங்கள் ஆக்கி இந்த மூன்றுரைகளாலே துங்க நூல் விரோதமான சொல்லலாம் பொருளாம் தானே. பண்ணிய சோயம் என்னும் பதங்களின் வாச்சியார்த்தம் அந்நிய தேசம் காலம் அவன் இவன் என்ப எல்லாம் சொன்ன விரோதம் விட்டு தொடர் இலக்கியம் விடாமல் உன்னிடில் தேவதத்தன் ஒருவனை வெளியா காட்டும் தத்துவ எனும் பாதங்கள் பிரமமாய் சாட்சியான வஸ்துவை விடாமல் பேத வாச்சியார்த்தத்தை விட்டு நித்தமும் அது நீ ஆகும் நீ அது ஆகும்
ஆகும் என்னும் அர்த்தமும் அகண்டம் என்றே அசிபத ஐக்கியம் காட்டும். கடநீரில் மேக நீரில் கண்டவான் இரண்டும் பொய்யே குடவானும் பெரிய வானும் கூடி ஒன்றாம் எப்போதும் இடமான பிரம்மம் சாட்சி இரண்டும் எப்போதும் ஏகம் திடமாக ஸ்வானுபூதி சிவோகம் என்றிருந்திடாயே. தஞ்சமாம் குருவும் சொன்ன தத்துவ வழி தப்பாமல் கஞ்ச கோஷமும் கடந்து பாளையும் தள்ளி உள்ளில் கொஞ்சமாம் இருப்பும் விட்டு கூடசன் பிரம்மம் என்னும் நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் நின்ற பூரணத்தை கண்டான். அனுபவ ஆனந்த வெள்ளத்து அழுந்தியே அகண்டமாகி தனுகரணங்கள் ஆதி சகலமும் இறந்து சித்தாய் பூரணமாய் தேகம் ஆன சர்க்குருவும் காண நனவினில் சுளுத்தி ஆகி நன்மகன் ஸ்வபாவம் ஆனான். அழிமகன் நெடும்போது இவ்வாறு ஆன பின் மனது மெல்ல வெளியில் வந்திட உணர்ந்தான். விமல தேசிகனை கண்டான். துளி விழி சொரிய பாதம் தொழுது வீழ்ந்தெழுந்து சூழ்ந்தான். குளிர்முக சுவாமி கேட்க கும்பிட்டு நின்று சொல்வான். ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. சிற்றன் இவ்வாறு கூற தேசிகர் மகிழ்ந்து நோக்கி கிட்டவாயன இருத்தி கிருபையோடருளி செய்வார். துஷ்டமாம் தடைகள் மூன்றும் தொடராமல் சொரூப ஞான நிஷ்டனாயிருக்கின் இதே நீ செய்யும் உதவியாமே. நிஷ்டனாயிருக்கின் இதே நீ செய்யும் உதவியாமே. நீ நான் என்றிரண்டில்லாமல் நிறைந்த பூரணமாயெங்கும் நானாக தெளிந்த ஞானம் நழுவுமோ குருவே என்றான். தானாகும் பிரம்மரு நூலால் தோன்றும் ஆனாலும் தடைகள் உண்டேல் அனுபவம் உரைத்திடாதே. தடையவை எனில ஞான சந்தேக விபரீதங்கள் பட செய்யும் இந்த மூன்றும் பல ஜென்ம பழக்கத்தாலே உடன் உடன் வரும் வந்த கால் உயர் ஞானம் கெடும் இவற்றை திடமுடன் கெடுப்பாய் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே. இனி கட்டுப்பட்டால் அற்பமும் சுடமாட்டாது மக்கின ஞானத்தாலே வந்த பந்தமும் வேவாது. சிக்கென பழகி கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே விக்கின மடம் சந்தேகம் விபரீதம் போக்குவாயே. தாண்டவராய சுவாமிகள் கைவல்ய நவநீதம் எளிமையான முறையில் நமக்கு ஜீவன் முக்தி விதேக முக்திக்குரிய உபாயத்தை பெறுவதற்குரிய ஒரு எளிமையான நூலை நமக்கு எழுதி கொடுத்துருக்காருன்னு பார்த்தோம். ஜீவன் முக்தி அப்படிங்கும்போது வாழும்போதே இந்த சரீர அபிமானம் இல்லாமல் இந்த உடல் நான் என்ற அந்த அபிமானத்தை விட்டு வாழ்வதுதான் ஜீவன் முக்தி. விதேக முக்திங்கிறது மரணத்துக்கு பிறகு பிறப்பற்ற தன்மைக்கு விதேக முக்தின்னு பார்த்தோம். அதுக்குரிய உபாயம் என்ன அப்படிங்கும்போது உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை அப்படின்னு அந்த உபாயத்தை சொல்லி கொடுத்தாருன்னு பார்த்தோம். இது ஒன்று தான் நமக்கு ஒரே கதி. வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளிலும் விடுபடுவதற்கு இந்த ஞானத்தை தவிர வேறு மார்க்கம் கிடையாது. நமக்கு அது நல்லா புரியணும். எந்த உபாயத்தினால நம்ம எல்லா பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபட முடியும். இந்த ஞானத்தை தவிர வேறு கதி கிடையாது. அப்போ இந்த ஞானம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஜீவன், ஈஸ்வரன், ஜெகத் மூணை பற்றியும் நன்றாக விசாரம் செய்யப்பட்டது.
பிறவி எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சாதான் பிறவியிலிருந்து நம்ம நீங்க முடியும். ஏன்னா நமக்கு பிரச்சனை இந்த ஜெகத்துன்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ இந்த ஜெகத் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும், ஆழமாக அது நமக்கு மனசில் நல்லா பதியும். வேறு என்ன பதியுதோ பதியலையோ இது ஒரு மாய பிரபஞ்சம் அப்படிங்கிறத மறக்கவே கூடாது. மாய வாழ்வு என்னும் சோகம், இது ஒரு காட்சி பிழை. நமக்கு இதுக்கு சத்தியத்துவ புத்தி நம்ம கொஞ்சமும் கொடுக்கக்கூடாது. சிருஷ்டி படிக்கிறோம் அப்படின்னா இந்த மாய காட்சி எப்படி வந்ததுங்கிறத மறக்கவே கூடாது. அது மாயை மாயை மாயைங்கிறது நமக்கு மறக்காமல் உள்ளே இருக்கணும். ஏன்னா அந்த சத்தியத்துவ புத்தினால தான் நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம். கனவு அப்படிங்கிறது நம்ம முழிச்சு பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், விசாரம் பண்ணி அது கனவு அப்படின்னு என்ன பண்ணுறோம், அதை எப்படி நம்ம அதுக்கு கொஞ்சம் கூட உண்மை கொடுக்காம இருக்கோமோ அதே மாதிரி இப்போ மாயைங்கிறது ஒரு மகா கனவுன்னு நம்ம சொல்கிறோம். ஈஸ்வரனுடைய கனவு அந்த சிருஷ்டி, அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த சிருஷ்டியில் மித்ததெல்லாம் படிப்போம், இது தப்பு தப்பாக வந்துடக்கூடாதுன்னு தத்துவத்தெல்லாம் படிச்சுட்டு அந்த மாயைங்கிறத மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகாது, நம்ம மனசில் பதிய வேண்டியது அதுதான் நமக்கு. ஏன்னா ஒரு வழி இதுவா மித்தை, ஒரு வழி வேறாய் சொல்வது தான் நம்ம சொல்லப்பட்டோம். அப்போ நமக்கு அந்த மாயை கொஞ்சம் கூட உண்மை இல்லாதது. எப்படி ஒரு குழந்தை கூட நம்ம விளையாடும்போது அது பொய்யான ரூபா நோட்டை வச்சு விளையாடுறோம். நம்ம அது பொய்யான ரூபா நோட்டுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால நம்ம கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டோம். தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி, நீ கோடீஸ்வரன் ஆக போகிறதும் கிடையாது, நான் பிச்சைக்காரன் ஆக போகிறதும் கிடையாதுன்னு நல்லா தெரியும் நமக்கு. வெற்றி தோல்விங்கிறது அது சும்மா ஒரு லீலை நமக்கு. அப்போ அந்த மாயைங்கிறது நமக்கு நல்லா மனசில் பதியும். அந்த சிருஷ்டி அதுதான் நம்ம படிக்கிறதோட தாத்பரியம், உள் வாங்கணும் நமக்கு. சமஷ்டியில் நமக்கு அந்த அத்தியாரோபம் சொல்லப்பட்டு அப்புறம் அபவாதம் பண்ணணும். அதை பஞ்ச கோஷமாக நம்ம என்ன பண்ணிட்டோம், பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேணும். அந்த அந்த 5 கோஷத்தையும் என்ன பண்ணிட்டோம், நிஷேதம் பண்ணி அந்த சிஷ்யனானவன் எப்படி தத்துவமசிங்கிறத விசாரத்தை குரு சொல்லி கொடுத்தாருன்னு பார்த்தோம். இந்த தத்துங்கிற பதம், துவங்கிற பதம், நீங்கிற பதத்தும் அந்த இறைவன்கிற பதத்துலையும் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த அசிபதம் ரெண்டுலையும் என்ன பண்ணுறோம், லட்சியார்த்தத்தை எடுத்துக்கிட்டு வாச்சியார்த்தத்தை விட்டுறணும். இப்போ நான் சொல்லும்போது அதில் 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று லட்சியார்த்தம், ஒன்று வாச்சியார்த்தம். ரெண்டுலையும் என்ன பண்ணணும், நம்ம ஒன்றை விட்டுட்டு ஒன்றை விடக்கூடாது. நம்மக்கிட்ட 2 அம்சம் இருக்குது. மாறுகின்ற அம்சம் ஒன்று இருக்குது, மாறாத அம்சம் ஒன்று இருக்குது. அந்த நான் சொல்லும்போது அந்த 2 அம்சத்தை என்ன பண்ணுறோம், மாறி மாறி யூஸ் பண்ணுறோம் நம்ம. இப்போ ஞானிக்கு நான் போகிறேன் நான் வர்றேன் அப்படின்னு சொன்னால் கூட அவர் எந்த அர்த்தத்தில் இருக்கார், உடம்பு போகுது உடம்பு வருது அப்படின்னு அந்த ஞானம் அவருக்கு பூர்ணமாக இருக்குது. இப்போ நமக்கு அதுதான் இல்லை. நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு கஷ்டத்துக்கும் என்ன பண்ணுறோம், நம்ம துவண்டு போகிறோம். நம்ம உண்மையில் கஷ்டப்படுறது யார், மாறுற அம்சம் கஷ்டப்படுதா, மாறாத அம்சம் கஷ்டப்படுதா? இப்போ நான்கிறது யார், அந்த மாறுற அம்சம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையில் யார், அந்த மாறாத அம்சம் நான் அப்படிங்கிறது என்ன பண்ணணும், நம்ம அபியாசம் பண்ணணும். அதான் நம்ம பார்த்தோம். நம்ம தத்துவ வழி தப்பாமல் அப்படின்னு பார்த்தோம். குரு எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதே முறையில் என்ன பண்ணுறான் அந்த சிஷ்யனானவன், அதே முறையில் அவன் நல்லா உள் வாங்குறான். இப்போ இதில் நமக்கு ஒரு ட்ராமா மாதிரி ஒரு நிமிஷத்தில் ஒரே ஸ்க்ரீனில் குருவும் சிஷ்யனும் முடிச்சிடுறது மாதிரி இதில் இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் அப்படி கிடையாது. நமக்கு இது உடனே டக்குன்னு படித்து முடித்து சுபம் போடுற விஷயம் கிடையாது. நமக்கு நிறைய என்னாகும், நமக்கு நிறைய சந்தேகம் வரும், நமக்கு புரிஞ்சிடும் நமக்கு. ஆனாலும் என்ன பண்ண முடியாது, அவனுக்கு உடனே சமாதி வந்துருச்சு, அவன் உடனே என்ன பண்ணிடுறான், ஐயனேன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு. ஆனால் பொதுவாக விஷயம் புரிஞ்சிட்டாலுமே குரு கூடவே இருக்கணுமா, 3 வருஷமாவது கூட இருந்து குரு அது கூடவே இருக்கணுமா. உடனே விட்டுட்டு போகிற மாதிரி இதில் நம்ம அப்படின்னு சொல்ல நமக்கு. ஏன்னா நிறையா பிரதிபந்தங்கள் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. உத்தம சிஷ்யனுக்கு ஒரு சிரவணத்திலேயே முடிஞ்சு போயிடலாம். இது நீண்ட நாள் நம்ம அபியாசம் பண்ண வேண்டிய விஷயம். அந்த ஒரு கோஷத்தை தாண்டி வர்றது எல்லாம் நமக்கு புரிகிறது ஒரு விஷயம் கிடையாது நமக்கு. நான் அதனால தான் இல்லாட்டி இதோட முடிச்சிருக்கலாம், ஏன் திரும்ப கொண்டு வர்றாரு நமக்கு.
சமாதி அப்படிங்கும்போது இவனுக்கு நிர்விகல்ப சமாதி வந்துச்சா நமக்கு அது என்னன்னு தெரியல, நமக்கு அவன் ஆழமான மனசில் பதிந்துச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அவன் நிர்விகல்ப சமாதி வந்து, ஏன்னா அவன் கேட்டாங்க எதுக்கு திரும்பவும் அந்த தடையை பற்றி சொல்கிறாரு, சமாதியே வந்ததுக்கப்புறம் தடை வருமா, வரலாம்ங்கிறனால தான் சொல்கிறாரு. வராது அப்படின்னு என்ன பண்ண முடியாது, அத்தோட முடிச்சிருந்துருக்கலாம் இல்லையா வந்து. இப்போ நமக்கு ஆழமான விஷயங்கள் நமக்கு இப்போ தடைகள் என்ன அதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா அந்த குருக்கிட்ட அவன் நமஸ்காரம் பண்ணி எனக்கு அவன் என்ன பண்ணுறான், குரு சொல்லி கொடுத்த வழியிலேயே என்ன பண்ணுறான், அபவாதம் பண்ணுறான். அது ரொம்ப முக்கியம். நமக்கு எதை விடணுமோ அதை நம்ம விடணும். அதை விடாமல் நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ண, நம்ம இதில் பண்ண வேண்டியது நம்ம கிட்ட இல்லாத அம்சத்தை நான் நினச்சிட்டு இருக்கிற அந்த அம்சத்தை என்ன பண்ணணும், அது மேலே இருக்கிற அந்த அபிமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விடுறது தான் நமக்கு ஏதோ பிராப்திங்கிற மாதிரி நமக்கு நினைக்கிறோம். நம்ம அதை நீக்கிறது தான் அங்கே பிராப்தி. புதுசாக நமக்கு என்ன ஒன்று உண்டாகலை, நமக்கு தவறான அறிவு நீக்கப்படுகின்றது. அந்த 4 அம்சத்தில் இருக்கின்ற அந்த தவறான அறிவு நமக்கு நீக்கப்படுகின்றது. அதை நம்ம என்ன பண்ணுறோம், தனியாக உட்காந்து தான் பண்ண முடியும். நம்ம கூட்டத்தோடு உட்காந்து, ஏன்னா நம்மளுடைய ஆழ் மனசில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த பதிவு அதை என்ன பண்ணோம், நம்ம தான் சரி பண்ண முடியும். யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன்கிறது, அந்த குடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம் நான் தான் மகா ஆகாசம்னு அந்த குடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசத்தை வச்சு தான் புரிஞ்சிக்க முடியும். அது தான் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அந்த பரோட்சத்துலேருந்து அபரோக்ஷத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு ப்ராசஸ் தான் நமக்கு. அதுக்கு தடைகள் வரும், அதுதான் பார்த்துட்ருக்கோம். அவன் நன்றி சொல்வதற்கு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த நிஷ்டையோடு இருப்பது தான் நீ கொடுக்கின்ற அந்த குரு தட்சணை அப்படின்னு சொல்கிறாரு. படித்த வழி நீ நடக்கணும், அதில் எனக்கு என்ன நிறைவு வந்துச்சோ அந்த நிறைவு உனக்கு வரணும், அதான் சொல்கிறார். அவர் ஒன்றும் வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த துஷ்டமாம் தடைகள் 3 தொடராமல் சொரூப ஞான நிஷ்டனாய் இருக்கின் ஈதே நீ செய்யும் உதவியாமே அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்த்தோம். அது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறார். என்னென்ன தடைகள் எப்படி வரலாம், 88 அதான் பார்த்துட்டு இருந்தோம். நீ நான் என்று 2 இல்லாமல் நிறைந்த பூரணமாய் எங்கும் நானாக தெளிந்த ஞானம். நீ நான் என்ற 2 இல்லாமல், தன்மை முன்னிலை. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பிரம்மசூத்திரத்தில் இதுதான் தொடங்குவார், யுஷ்மத் அஸ்மத் பிரத்யயம்னு. எல்லா பிரச்சனைக்கும் நீ வேற நான் வேறங்கிற அந்த பேத புத்தி தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கின்றது. காரிய திருஷ்டியில் பார்க்கும்போது பலவிதமான நாமரூபத்தோடு சேரும்போது பலவாக காட்சியளிக்கின்றது. உண்மையில் காரண திருஷ்டியில் பார்க்கும்போது ஒன்று தான் இருக்குது. இப்போ நான் என்ன எப்படி பார்க்குறேனோ அதுபோல் அதை வச்சு தான் என்ன பண்ணுவேன், மற்றவங்களையும் பார்க்க தொடங்குவேன். இப்போ நான் என்ன தேகமாக பார்த்தேன்னா எல்லாரும் எனக்கு தேகமாக தான் தெரிவாங்க. இப்போ நான் என்ன பிரம்மம்னு புரிஞ்சிக்கும் போது அங்கே என்னுடைய தனித்தன்மை முழுமையாக ஞானத்தில் எரிந்து விடுகின்றது. நமக்கு அந்த 7 அவஸ்தையில் பார்த்தோம். ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம். நான் என்னவா நினச்சிக்கிறேன், அந்த பானைக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பேஸ் என்ன நினச்சிக்கிடுது, நான் இது தனியான ஒரு நான் தனி, அதுக்குள்ளே இருக்க ஆகாசம் தனி, இதுக்குள்ளே இருக்க ஆகாசம் தனி. அதான் கடாகாசம் மகாகாசம், அதை வச்சு தான் எக்ஸாம்பிள் சொன்னார். இந்த ஆகாசம் தன்னை வேறா நினச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் வேறையாக நினச்சிக்கிட்டு இருக்கு. உண்மையில் இருப்பது ஒரு ஆகாசம்தான். அப்போ நீ நான் என்ற 2 இல்லாமல் நிறைந்த பூரணமாய் எங்கும், யானே எங்குமாம் பிரம்மம் அப்படிங்கிறத, இது அறிவில் ஏற்படுற மாற்றம். இப்போ நமக்கு முதல்ல படிக்கும்போது கொஞ்சம் தான் வரும், நமக்கு புரியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நமக்கு விவகாரம் பண்ணும்போது நம்ம அதில் மறந்துடுவோம். அப்புறம் புரியும், மறந்துடுவோம். நமக்கு மறந்து போகும். அதனால தான் நமக்கு அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். புரிஞ்சு தான் இருக்கும், ஆனால் என்ன பண்ண முடியாது, ஸ்திதி நிற்காது. அதை ஸ்தித பிரக்ஞன்னு சொல்கிறோம். நமக்கு வந்து அப்புறமாட்டி என்ன பண்ணுவோம், விவகாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கவலைப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உட்காரதுக்கப்புறம் யோசிப்போம், நான் யார், நான் தான் வந்து பூர்ண பிரம்மம்னு கிளாஸில் சொன்னோம் இல்லையா அப்படின்னு என்ன பண்ணுறோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறத் தொடங்கும். டைம் எடுக்கும், எல்லாருக்குமே வந்து டைம் எடுக்கும். நமக்கு என்ன, நம்மளுடைய ஜென்மாந்தரத்தில் நம்ம எவ்வளோ கேரி ஓவர் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன்னா இந்த நானையே பயன்படுத்தி பழகியிருக்கும். இப்போ நானாக தெளிந்த ஞானம் நழுவுமோ
இந்த நான்கிறது இந்த லட்சியார்த்தம். இப்போ குரு சொல்லி கொடுத்துருக்காரு, உண்மையில் நீ அந்த பூர்ண பிரம்மம், நீ பூர்ணமான நிறை பொருள், உனக்கு துக்கப்படுறதுக்கு விஷயமே இல்லை, கனவுலேருந்து முழிச்சுக்கோ அப்படிங்கிறாரு. துக்கம் எல்லாம் என்னது? சொப்பன துல்லியம், கற்பனை, கனவு அப்படின்னு சொல்கிறார். வந்து முழிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். உத்திஷ்டத்தை, ஜாகிரத்தை, எழுமின் விழிமின் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஞானம் போயிருமா? திரும்ப நான் தூங்கிடுவேனா அப்படின்னு கேட்குறேன். தூங்கி முடிச்சோட கொஞ்ச நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்படியே தூக்க சுக்கிலே இருப்போம் இல்லையா? வந்து அது மாதிரி என்ன ஆகலாம் நமக்கு? அந்த மாதிரி நழுவிடுமோ? குருவே என்றான். தானாகும் பிரம்ம ரூபம் சர்க்குரு நூலால் தோன்றும். தெளிவாக சொல்லிட்டார். இந்த ஞானம் உனக்கு எப்படி வரும்? குரு கிட்டையும் சாஸ்திரத்துக்கிட்டையும் நீ சரணாகதி பண்ணும்போது தான் வரும் நமக்கு. குரு சாஸ்திரம் மிகவும் தேவை. ஆனாலும் தடைகள் உண்டேல் அனுபவம் உரைத்திடாது. ஆனாலும் சொல்லிக் கொடுக்கும் போதே புரிஞ்சிடும், ஸ்ரவணத்திலே நமக்கு புரிஞ்சிடும். ஆனாலும் என்னாகும் நமக்கு? அந்த அனுபவம் நல்லா மனசில் நிற்கணும் அப்படின்னா தடைகள் உண்டேல் என்ன பண்ணாது? இந்த அனுபவம் உனக்கு பலனை கொடுக்காது. அனுபவம் உரைத்திடாதுன்னா உனக்கு புரிஞ்சிருக்கும், உனக்கு அறிவில் புரிஞ்சிருக்கும். ஆனால் விவகாரம் பண்ணும்போது என்ன பண்ணுவ நீ? அந்த இது ராமகிருஷ்ணர் கதையில் சொல்லுவாங்க, அவனுக்கு கிளிக்கு வந்து ராமா 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 ராமான்னு சொல்லி கொடுத்தா சொல்லிக்கிட்டே இருக்குமா. அப்புறமாட்டி ஒரு பூனை வந்து கடிக்க வந்தோடனே கீன்னு கத்திடுமா. அதனுடைய ஸ்வரூபம் ஸ்வபாவம் உள்ளேருந்து கத்த தொடங்கிடுமா. அது மாதிரி என்ன ஆகும் நமக்கு? படிக்கும்போது தடைகள் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு? நல்லா படிக்கும்போது நல்லா புரியும், நல்லா கிளாஸ் நல்லா இருக்கும். ஆனால் பிரச்சனை வரும்போது என்ன பண்ணிடுவோம்? ஐயோன்னு என்ன பண்ணிடுவோம்? ரியாக்ட் பண்ணிடுவோம். அப்புறமா புரியும், ஐயோ நம்ம அடுத்த கிளாஸ் வரும்போது தான் புரியும், கிளாஸில் இதெல்லாம் கேட்டோமே, நம்மளையே அதையும் பார்ப்போம். அதுதான் சொல்லுவாங்க எப்பயுமே கேப் பிட்வீன் நோயர்ஷிப் அண்ட் டூயர்ஷிப். இந்த ஞாத்தாவுக்கும் கர்த்தாவுக்கும் கேப் இருக்குமா. நான் புரிஞ்சிக்கிறதுக்கும் நான் செயல்படுற விதத்துக்கும் இருக்கிற அந்த கேப், அறிவுக்கும் மனசுக்கும் இருக்கிற அந்த கேப். அறிவில் புரிஞ்சிருச்சு, மனசில் என்ன ஆகலை? பலப்படலை. இவர் சொல்வார் எப்பவுமே, சின்மயானந்த சுவாமி சொல்வார், எப்படி பறவைக்கு 2 ரெக்கை இருக்கோ அதுபோல் உன்னுடைய அறிவும் மனசும் சேமாக இருக்கணும்னு சொல்லுவார். உனக்கு அறிவில் பலப்பட்டாலும் மனசில் பலம் இல்லை அப்படின்னா ஒத்த ரெக்கையில் பறக்கிற மாதிரி தான். அது என்ன பண்ண முடியாது, அந்த கிளியால், ஒரு பறவையால் பறக்க முடியாது. அறிவுலையும் திடப்படணும், மனசுலையும் பலப்படணும். அதான் ஆனாலும் தடைகள் உண்டேன். உனக்கு என்ன பண்ண முடியாது? இதனுடைய பிரயோஜனத்தை அனுபவிக்க முடியாது. ஞானி தான், ஞானின்னு சொல்லிக்கிடலாம் நம்ம, ஆனால் ஞானியாக நடக்க மாட்டோம். ஞானம் இருக்கும், ஆனால் ஞானி மாதிரி நடக்க மாட்டோம். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் நமக்கு. ரொம்ப இது இதை பரோட்சத்தில் போடுறதா அபரோக்ஷத்தில் போடுறதா நமக்கே ஒரு ரொம்ப குழப்பமான. அதான் நம்ம எல்லாருமே இந்த கோபிகைகளுடைய விரக தாபம்லாம் பார்க்குறோம். ஏன்னா அவங்களால என்ன பண்ண முடியல, ஜீவாத்மா பரமாத்மாவோட இந்த ஏக்க பாவம் நமக்கு அந்த ஸ்திதி இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய அவஸ்தை தான் நமக்கு. நம்ம இவ்வளோ படிக்கிறோமே, இன்னும் எனக்கு இது கூடி வரலையே அப்படின்னு அதுக்கு ஒரு போராட்டம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நமக்கு அதை தாண்டி வரணும். அதுக்கு ஒரே வழி என்ன, அதான் சொல்ல போகிறார். இந்த தடைகளை எப்படி தாண்டுவது? ஆனாலும் தடைகள் உண்டேல் அனுபவம் உரைத்திடாதே. தடை எவை எனில் அஞ்ஞான சந்தேக விபரீதங்கள். படர் செய்யும் இந்த 3ம் பல ஜென்ம பழக்கத்தாலே உடன் வரும் வந்த கால் உயர் ஞானம் கெடும். இவற்றை திடமுடன் கெடுப்பாய் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே. இந்த பாட்டில் தடைகள் என்னென்ன 5 கேள்வி. என்னென்னலாம் தடைன்னு சொல்லிட்டார். அஞ்ஞானம், சந்தேகம், விபரீதங்கள். அதுக்கு காரணம் என்ன? இந்த 3ம் படர் செய்யும் துக்கத்தை கொடுக்கும். இந்த 3ம் பல ஜென்ம பழக்கத்தான் உடன் வரும். அதனுடைய தன்மை எப்படிப்பட்டது? அப்பப்போ என்ன பண்ணும்? எட்டி பார்க்கும். விவகாரம் பண்ணும்போது எட்டி பார்க்கும். தனியாக இருக்கும்போது நம்மளால் நல்லா இருக்க முடியும். விவகாரம் பண்ணும்போது என்ன ஆகும்? நம்ம டிஸ்டர்ப் ஆகிடும். உடன் வரும். வந்தால் என்ன பண்ணும்? அதனுடைய விளைவு என்ன? வந்த கால் உயர் ஞானம் கெடும். அவ்வளோ ஒரு விலை மதிப்பற்ற ஞானம். உயர் ஞானம்னா விலையே கொடுக்க முடியாத அந்த ஞானம். அதுக்கு எதை கொடுத்து விலை கொடுக்க முடியும்? அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை என்ன பண்ணிடும்? கெடும். அது கெட்டு போயிடும். எவ்வளோ நல்ல ரசகுல்லா கெட்டு போச்சுன்னா தூரத்தான் தூக்கி போடணும். என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்து கண்ணீர் விட்டுக்கலாம். ஐயோ நல்ல ரசகுல்லா அன்னைக்கே சாப்பிட்ருக்கலாமே, கெட்டு போச்சு, என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி உயர் ஞானம் கெடும். பிறவி வீணாக போயிடும். தடை ஆயிடுச்சு அப்படின்னா இவ்வளோ படித்தும் கேட்டும் நான் இப்படி இருக்கனே அப்படின்னு அந்த ஒரு பெரிய ஒரு அவஸ்தை.
உயர் ஞானம் கெடும். அதனுடைய விளைவு உயர் ஞானம் கெடும். அதை நீக்கும் உபாயம் என்ன? திடமுடன் கெடுப்பாய் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாய். இந்த 3 தான் உபாயம், இந்த தடைகளுக்குரிய உபாயம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாருன்னு பார்த்தோம். அக்னி கட்டுப்பட்டால் அற்பமும் சுடமாட்டாது, மக்கின ஞானத்தாலே வந்த பந்தமும் வேவாது, சிக்கென பழகி கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே விக்கின மடம் சந்தேகம் விபரீதம் போக்குவாயே. எக்ஸாம்பிள் சொன்னார். அக்னி என்ன பண்ணலாம்? மன்னி மந்திர ஔஷதத்தால் அதனுடைய சுடும் தன்மையை சித்தர்கள் என்ன பண்ணலாம்? கட்டுப்படுத்த முடியும். அதனுடைய உஷ்ணத்தன்மையை கட்டுப்படுத்த முடியும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகாது? அதில் எதுவுமே அந்த நெருப்பினுடைய தகிக்கும் தன்மை அதில் இருக்காது. அதை எதையும் தகிக்காது. உண்மையிலே ஞானம் என்ன பண்ணும்? நமக்கு ஏற்கனவே பார்த்தோம், கீதையில் பார்த்துருக்கோம். ஞானாக்னி தக்த கர்மானம்னு பார்த்தோம். 3 கர்மத்தை என்ன பண்ணும்? ஞானம் எரிச்சிடும். அந்த ஞானம் வந்துட்டால் எல்லாம் எரிஞ்சுதான் ஆகணும். அக்னியில் போட்டால் எரிஞ்சுதான் ஆகணுமோ அதுபோல் ஞானம் வந்துருச்சுன்னா அது என்ன ஆகணும்? அது எரிஞ்சு தான் ஆகணும். அந்த 3 கர்மமும் உனக்கு வேலை செய்யாது. பிராரப்த கர்மம் உனக்கு இல்லை, ஞானியை பொறுத்த வரைக்கும் இல்லை. அதெல்லாம் பார்க்க போகிறேன் இனிமேல். ஆனால் மக்கின ஞானத்தாலே உனக்கு ஞானம் பலப்படலை அப்படின்னா என்ன பண்ண முடியாது? அதை எரிக்க முடியாது. அக்னியே நம்ம என்ன பண்ணுறோம்? முதல்ல ஒரு பெரிய இது கொளுத்தணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணோம்? அதை பற்ற வைக்கிறோம். பற்ற வச்சு முதல்ல என்ன பண்ணோம்? அந்த அக்னியை காப்பாற்றிட்டு இருக்கணும். அப்படி இல்லாட்டி ஒரு காற்றடிச்சா என்ன ஆயிரும்? நமக்கு இதாயிரும். அதுபோல் ஞானம் பலப்படலை அப்படின்னா என்ன ஆகாது? பந்தம்னா இங்கே நமக்கு துக்கம்னு சொல்லலாம். வந்த பந்தமும் வேகாது, கற்பிக்கப்பட்ட இந்த பந்தம் வேகாது, துன்பம் நீங்காது, இந்த கர்மங்கள் நாசமாகாது. அப்படின்னா என்னாகும்? மீண்டும் பிறவி எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம அந்த பிறந்ததே இல்லை என்னும் பிரம்மமாம் நானேன்னு பாட முடியாது. ஐயோ இன்னும் என்னென்ன பிராரப்தம், என்ன பிராரப்தம் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுவேன்? கேட்பேன். பிராரப்தம் யாருக்கு? உடம்புக்கு தான், எனக்கு இல்லை. அந்த ஞானம் என்னாகாது? அந்த கர்மத்தை வேகாது. நமக்கு சஞ்சிதம் ஆகாமி பற்றிலாம் நமக்கு தெரியாது. இப்போ இருக்கிறது என்னது? பிராரப்தம் தான் இருக்குன்னு சொல்கிறோம். ஞானியை பொறுத்த வரைக்கும் என்னது? பிராரப்தம் கிடையாது. மக்கின ஞானத்தாலே வந்த பந்தமும் வேகாது, மாய வாழ்வு என்னும் சோகம் நீங்காது. ஞான வேலை பார்க்கல அப்படின்னா என்ன ஆகும்? இன்னும் என்ன பண்ணுவோம்? இந்த சத்தியத்துவ புத்தி கொடுத்துட்ருக்கோம். திரும்பவும் தூங்கிடுவோம். முழிச்சிட்டு திரும்ப என்ன ஆயிடுவோம்? அதுக்குரிய சத்தியத்துவ புத்தி போகாது. அதுக்கு ஒரே உபாயம் என்ன? சிக்கென பழகி கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே விக்கின மடம் சந்தேகம் விபரீதம் போக்குவாயே. ஒரே வழி என்ன? சிக்கென பழகி, நன்றாக ஆழமாக உன் மனதில் இதை பதிய வைத்து. பழகின்னு கொடுத்துருக்காரு. சிக்கென பழகினா என்னது? அபியாசம் பண்ணணும், வேற வழி கிடையாது. ஏன்னா பல ஜென்ம பழக்கத்தாலே வந்ததை இப்போ என்ன பண்ணணும்? சிக்கென பழகணும். இப்போ ஒரு சின்ன நானையே பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நான் ஜீவன்னே என்ன பண்ணிகிட்ருக்கோம்? பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அந்த நான் தான் என்ன பண்ணியிருக்கு? எந்திரிச்சு நமக்கு நம்ம எண்ணங்களில் பூரா அந்த ஜீவாத்ம நான் தான் ஊடுருவி அதுவே பிரதானமாக போயிட்டே இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணணும்? சிக்கென பழகு அப்படிங்கிறாரு. உட்கார்ந்து பழகு. ஏன்னா ஒன்று பழகணும். நம்ம இப்போ ஒரு புதுசாக ஒரு 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 வித்தை நமக்கு பழகிறோம். இப்போ டான்ஸ் கிளாஸ் போகணுன்னா என்ன பண்ணணும்? இன்றைக்கே போய் தையத்தக்கான்னு நான் போய் அரங்கேற்றம் பண்ண முடியுமா? முடியாது. என்ன பண்ணணும்? விடாமல் டான்ஸ் கிளாஸ் போகணும். போய் என்ன பண்ணணும்? கையை மாற்று, இதை அபியாசம் பண்ணால் என்ன பண்ண முடியும்? நம்மளால் அரங்கேற்றம் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இப்போ புதுசாக என்ன பண்ண போகிறோம்? இந்த நான் பிரம்மங்கிற அந்த எண்ணத்தை வலியுறுத்த போகிறோம். அதுக்கு உட்கார்ந்து பழகு, சிக்கென பழகி கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே விக்கின மடம் சந்தேகம் விபரீதம் போக்குவாயே. இதுக்குரிய வழி சொல்லிட்டார். கேட்டல் சிந்தித்தல் தெளிதல். சம்ஸ்கிருதத்தில் ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம். குருக்கிட்ட போய் கேட்டு
அதை சிந்திச்சு நிதித்தியாசனம் செய்வாயாக. விக்கின மடம் சந்தேகம் விபரீதம் போக்குவாயே. இதன் மூலமாக தான் என்ன பண்ண முடியும், உனக்கு முழுமையான நிஷ்டை வர முடியும். ஏன்னா இப்போ குரு சொல்லி கொடுத்துருக்காரு, ஆனால் நிறைய டவுட் வரலாம். அதை பற்றி தான் நம்ம இனி வரப்போகிற அடுத்த சாப்டர் ஃபுல்லாகவே டவுட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஞானம் ஸ்ரவணத்தில் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நமக்கு சுயமாக சிந்திக்க தொடங்கும் போது தான் டவுட் வர தொடங்கும். அதுக்கு சிந்தித்தல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். விக்கின மடம் சந்தேகம் விபரீதம் போக்குவாயே. இப்போ பெரிய துக்கத்தோடு வந்தவனுக்கு இந்த ஞானம் என்ன கொடுக்குது, பேரின்பத்தை கொடுக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நமக்கு ஐயம் திரிபு அற கற்பதுன்னு தான் நம்மளுடைய முறை. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு படிக்கணும், படிக்க வேண்டியதை படிக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு அதை என்ன பண்ணணும், என்ன படித்தோமோ அதுபடி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும். நிற்கன என்ன அர்த்தம், படித்தபடி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும். அதுதான் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். நமக்கு அது ஆழமாக மனசில் பதியணும். இப்போ நமக்கு எவ்வளவுதான் நம்ம காலையில் சூரியன் உதிக்குது அப்படின்னு நம்ம சொன்னால் கூட, நம்ம லேபில் போய் நல்லா என்ன படிச்சிருக்கோம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். உண்மையிலேயே சூரியன் உதிக்கிறதும் இல்லை மறைகிறதும் இல்லை அப்படிங்கிற அந்த அறிவு அனுபவத்தை டாமினேட் பண்ணிருச்சு. அனுபவம் என்ன சொல்லுது, சூரியன் உதிக்குது மறையுதுன்னு சொன்னாலும் லேபில் போய் என்ன பண்ணியிருக்கோம், டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அது என்னாச்சு, மனசில் பதிந்துருச்சு. அதனால் என்ன பண்ண மாட்டோம், அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். அதே மாதிரி எப்போல்லாம் விவகாரம் பண்ணும்போது இந்த ஞானம் நழுவும் போது அனுபவத்துக்கு ஒன்று தெரிஞ்சால் கூட, எல்லாம் அனுபவத்துக்கு உண்மையாக தெரிஞ்சால் கூட இந்த அறிவு என்ன பண்ணணும், நமக்கு மேலே வரணும். நமக்கு அதுதான் நமக்கு சிக்கன பழகி கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே விக்கின மடம் சந்தேகம் விபரீதம் போக்குவாயே. இதுக்கு அதனால தான் நமக்கு சன்னியாசிகளுக்கே அந்த பஞ்சீகரண தியானம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம். 3 தடவை பண்ணணும், 3 சந்தியா கண்டிப்பாக பண்ணணும். இந்த பஞ்சீகரண தியானம்ங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, சிருஷ்டியவே அப்படியே தியானம் பண்ணுறது. எப்படி சிருஷ்டி தொடங்கியது, இந்த பஞ்ச பூத சிருஷ்டி எப்படி தொடங்கியச்சு, அந்த பஞ்ச கோஷத்தை எப்படி ஒடுக்கிறது, எப்படி இந்த மாயை உண்டாச்சு, எப்படி இந்த மாயையில் எப்படி நம்ம அதை மாயையை ஒடுக்க போகிறோம் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. இந்த பிரபஞ்சமானது வெறும் மாயா காரியம், மாய வாழ்வு என்னும் சோகம் அப்படிங்கிறத மறக்காமல் இருக்கிறது. அதான் நம்ம சொல்ல போகிறார் அடுத்த பாட்டில். பிரம பாவனையை மூடி வேதம் காட்டுவதை ஞானம் குறவன் வாக்கியம் நம்பாமல் குழம்புவதாம் சந்தேகம் திறமறு ஜகமே என்றும் தேகம் நான் என்றும் உள்ளே விரவிய மோகம் தானே விபரீதம் என்பர் மேலோர். பிரம பாவனையை மூடி வேதம் காட்டுவதை ஞானம் குறவன் வாக்கியம் நம்பாமல் குழம்புவதாம் சந்தேகம் திறமறு ஜகமை என்றும் தேகம் நான் என்றும் உள்ளே விரவிய மோகம் தானே விபரீதம் என்பர் மேலோர். இந்த அஜ்ஞானம் சந்தேகம் விபரீதத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத, பிரம பாவனையை மூடி பேதம் காட்டுவது அஜ்ஞானம். ஏற்கனவே அந்த 7 அவஸ்தைகளில் சொல்லியிருக்கார். அஜ்ஞானம்னா பிரமமாம் தனை மறந்த பேதமையே அஜ்ஞானம். அதை திரும்ப சொல்கிறார். பிரம பாவனையை மூடி பேதம் காட்டுவது அஜ்ஞானம். அஜ்ஞானம்னா என்ன அப்படின்னா, நான் பிரம்மங்கிறத மறைச்சிட்டு என்ன பண்ணுது, பேதம் காட்டுகின்றது. ஏன்னா மாயில 2 சக்தி பார்த்துருக்கோம். என்ன சக்தி, ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி. அது முதல்ல என்ன பண்ணுது, அதனுடைய மாயையில் ஒரு பகுதி என்ன பண்ணுது, நான் பிரம்மங்கிறத மறைச்சிருச்சு. அப்புறம் பேதத்தை உண்ணு பண்ணுகின்றது, நான் ஜீவன்கிறத முளைச்சிருச்சு. 2 தான் காரணமாக இருக்கு. பிரம பாவனை மூடி பேதம் காட்டுவது அஜ்ஞானம். நிறைவான என்ன குறைவாக காட்டுகின்றது. இன்னொன்று போட்டுக்கலாம். அஜ்ஞானம்னா
பூர்ணனாம் தனை மறந்த பேதமையே அஞ்ஞானம். நான் பூரணன்கிறத மறந்துடுச்சு. நான் பூர்ணனா இருக்கேங்கிறத மறந்ததுனால எனக்கு எல்லாமே குறையா தெரியுது. ஏன்னா அந்த நான் குறைன்னு என்ன நினச்சிட்டு, எனக்கு மனசில் ஒரு நிறைவு வேணும்னு நினச்சிட்டு, ஏதோ எனக்கு கிடைச்சா நான் நிறைவு அடைவேன்னு புரிஞ்சுட்டு அதையே தேடி தேடி என்ன பண்ணிகிட்ருக்கு, ஓடிட்டு ஓட வைக்கிது. எது? இந்த மாய் தாவரண சக்தி. இப்போ நான் பூர்ணன்கிறத மறந்து போகிறேன். பிரமமாம் தனை மறந்த பேதமையே அஞ்ஞானம். பிரம பாவனையை மூடி பேதம் காட்டுவது அஞ்ஞானம். தப்பாக என்ன பண்ணியிருக்கோம், என்ன உண்மையை மறைச்சி ஒரு பொய்யை அதில் உண்டு பண்ணியிருக்கு. கைத்தை மறைச்சி அதில் ஒரு பாம்பை உண்டு பண்ணுவது போல உண்மையிலேயே நிறைவான என்ன என்னுடைய அறிவை மறைச்சி என்னை அபூர்ணன்னு ஒரு எண்ணத்தை எனக்கு உண்டு பண்ணி நான் என்னை பூர்ணனாக ஆக்கணும்னு அதுக்கு செயல்பட வைக்கிறது தான் அந்த மாயையோட வேலை. குறவன் வாக்கியம் நம்பாமல் குழம்புவதாம் சந்தேகம். சந்தேகம்னா என்ன அப்படின்னா, குரு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அதில் நம்பிக்கை வரமாட்டேங்குது, அதில் குழம்புவதாம் சந்தேகம். ஏன்னா நமக்கு பலவிதமான ஃபிலாசபி இருக்குது. துவைத்தம் இருக்குது, அத்வைத்தம் இருக்குது, விசிஷ்டாத்வைத்தம் இருக்குது. ஏன்னா எல்லா அத்வைத்தியுமே ஒரு நாள் துவைத்தியாக தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே முதல்ல இறைவன் வேறு, நான் வேறு, நான் ஜீவன், ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார், அவர் சிருஷ்டிகர்த்தா, இப்படி தான் நம்ம வந்திருக்கோம். திடீர்னு என்னாகும் நமக்கு, இப்போ குரு சொல்லி கொடுத்துட்டாரு, உண்மையிலேயே ஈஸ்வரனுக்கும் உனக்கும் பேதம் இல்லை, இருப்பது ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். ஆனாலும் என்னாகும் அப்படின்னா நமக்கு அதில் ஒரு கன்விக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு வராது. கன்விக்ஷன் வராமல் இருக்கலாம். பொதுவாக இது எப்படி இருக்கும் அப்படின்னா, டைரெக்டாக வேறு எங்கேயும் போகாமல் இதுக்கே நேராக ஒரு அத்வைத்தத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப டவுட் இருக்காது. இப்போ வேறு நிறையா இதுக்கு போயிருந்துருக்கலாம். இந்த இன்ஸ்டிடியூஷனில் இப்படி சொல்லி கொடுக்குறாங்க, அதில் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க, அங்கே அவங்களுக்கு ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் அங்கே இருந்திருக்கலாம். இப்போ நாம் சொன்னாலே போதும், ஜெபம் பண்ணாலே போதும், தியானம் பண்ணாலே போதும், கிளாஸ் எல்லாம் படிக்கணுமா, எதுக்கு படிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் பல இடத்துல கேட்டுட்டு வந்திருக்கலாம். அப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே இந்த குரு சொல்கிறார் இல்லையா, தத்துவ வழி தப்பாமல்னு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே நமக்கு குரு சொன்ன வார்த்தை நமக்கு பிரமாணமாக இருக்காது. அப்போ இன்னும் வேறு ஏதோ பண்ணணுமோ, இன்னும் நமக்கு என்ன பண்ணணும், ஏன்னா அபரோக்ஷமாக ஆகலை. இப்போ அபரோக்ஷமாக ஆயிட்டா பிரச்சனை கிடையாது, அபரோக்ஷமாக ஆகலை. அப்படி இருக்கும்போது என்ன ஆகலாம், குறவன் வாக்கியம் நம்பாமல் குழம்புவதாம் சந்தேகம். யார்? நான் பிரம்மமா, நானா துக்கமே வடிவாக இருக்கேன், என்ன போய் ஆனந்தம்னு நான் எப்படி சொல்கிறது? விடிஞ்சு எந்திரிச்சா 1008 பிரச்சனை இருக்கேன். ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை ரெடியாக இருக்கு. சதா கண்ணீர் விட்டுக்கிட்டே உட்காந்துருக்கேன் நான். அப்படி இருக்கும்போது நான் எப்படி பிரம்மமாகவேன் அப்படின்னு என்ன பண்ணலாம், திடீர்னு சந்தேகம் வந்துடலாம். குரு மேலே சந்தேகம் வந்துடலாம், சாஸ்திரம் மேலே சந்தேகம் வரலாம். ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரிகிற உலகத்தை சாஸ்திரமும் குருவும் இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லவே இல்லைன்னு நல்லா தெரியும். கண்ணுக்கு தெரியாத பிரம்மத்தை இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ உலகம் இல்லை அப்படிங்கிறத நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கின்ற இந்த சரீரத்தை, நான் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்ற இந்த சரீரத்தை நான் இல்லைன்னு நம்ம சொல்லணும். இதை யூஸ் பண்ணுறோம், இதை நான் தான் யூஸ் பண்ணுறோம், ஆனால் நான் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன ஆகலாம், நமக்கு டவுட் வரல. இல்லை என்ன பண்ணலாம், ஃபிலாசபிலேயே டவுட் வரலாம். உண்மையாக தான் இருக்குமா, குரு அவருக்கு நிஷ்டை இருக்கான்னு குருவையே கேள்வி கேட்க வைக்கும். ஏன்னா நமக்கு நிஷ்டை வர்றது வரைக்கும் அதில் கன்விக்ஷன் வராது. அதனால தான் குறவன் வாக்கியம் நம்பாமல்னு கொடுத்துருக்காரு. நான் சொல்லலை, குருவை டவுட் பண்ணலைன்னு. வரலாம், வரும். ஏன்னா நமக்கு அந்த நிஷ்டை வர்றது வரைக்கும் நம்ம சரியான குரு கிட்ட தான் இருக்கமா, வரலாம்.
குரவன் வாக்கியம் நம்பாமல். அதனால தான் நமக்கு மனன கிரந்தங்கள் இருக்குது. என்ன டவுட் வேணாலும் கேளு, அதுக்கு உனக்கு ஆன்சர் கொடுக்கப்படும் அப்படின்னு தான். நம்ம அடுத்து 180 பாட்டும் நமக்கு இந்த டவுட் எல்லாம் போகிறதுக்கு தான். குரவன் வாக்கியம் நம்பாமல் குழம்புவதாம் சந்தேகம். அது உண்மையாக இருக்குமா, நான் பிரம்மமா அப்படிங்கிறதுல டவுட்டு. திறமறு ஜகம் மெய்யென்றும் தேகம் நான் என்றும் உள்ளே விரவிய மோகம் தானே விபரீதம் என்பர் மேலோர். ஸ்திரம் அரு ஜகம், ஸ்திரம்னா ஸ்திரம், ஸ்திரமற்ற இந்த ஜகம் மாறிக்கிட்டே இருக்கு. ஜெகத், ஜகம்னா ஜெகத். சம்ஸ்கிருதத்தில் ஜகத்னா ஜாயத்தே கச்சதி இது ஜெகத். ஜாயத்தேனா உண்டாவது, கச்சத்தின்னா போயிடுது, வந்துட்டு அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே மாறிக்கிட்டே. நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம் மாற்றம். பூமி நம்ம அவ்வளோ வேகத்தில் சுற்றிட்டு இருக்கோம், நம்ம அப்படியே சொல்லண்டுட்டு இருக்கோம். ஆனால் என்ன இருக்குது, நமக்கு உண்மையாக இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மம் இருக்குது. இப்போ திறமறு ஜகம் மெய்யென்றும், இந்த உலகம் உண்மை என்றும் தேகம் நான் என்றும் உள்ளே விரவிய மோகம் தானே விபரீதம் என்பர் மேலோ. விபரீதம்னா என்ன அப்படின்னா, என்னதான் படித்தாலும் மோகம், மோகம்னா என்னது, அறிவில் உண்டாகின்ற குழப்பம். இருக்கிறத இல்லைன்னும் இல்லாததை இருக்குன்னு சொல்கிறத மோகம். விரவிய மோகம் தானே விபரீதம். என்ன மோகம், ஜெகத்தை உண்மை அப்படின்னு சொல்கிறது, இன்னொன்று தேகத்தை நான் சொல்கிறது. இது ரெண்டு தான் நமக்கு பிரச்சனை. இல்லாத ஜெகத்தை இருக்குன்னு சொல்கிறோம், இல்லாத உடம்ப நான் சொல்கிறேன். ஸோ இது நமக்கு ரொம்ப முக்கியமாக, இதுதான் நமக்கு விபரீதத்துக்கு காரணம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே சிவோகம் என்று இருந்திடாயேன்னு சொன்னார். சிவோகம்னு இருந்திடாயேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகிறோம், நம்ம இந்த தேகம் நான் நினச்சோம். மாற்றி மாற்றி என்ன ஆகுது நமக்கு, இந்த பழக்கம். விபரீதம் என்பர் மேலோர். பழக்க வழக்கத்தினால என்ன பண்ணுறோம், இந்த தேகத்தை நான் சொல்கிறோம். என்ன பல ஜென்ம பழக்கத்தாலே பார்த்தோம். திடமுடன் கெடுப்பாய் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே. இப்போ ரெண்டு விஷயத்தில் நம்ம தப்பு பண்ணுறோம். ஒன்று நான்கிறதுல பயன்படுத்துறதுல தப்பு இருக்குது, இன்னொன்று இந்த உலகத்தை பார்க்கும் விதத்தில் தப்பு இருக்குது. முதல்ல பார்த்தோம், படமும் நூலும் போல் செய்த பணியும் பொண்ணும் போல் பார்க்கின் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணங்கள். இந்த ஜெகத்தை பொறுத்த வரைக்கும் அது. நான்கிறத பொறுத்த வரைக்கும் குத்திர பஞ்ச கோஷ குகை விட்டு வெளியில் ஆவாய். இப்போ என்ன பண்ணணும், நம்ம குரு சொல்லி கொடுத்துட்டாலும் நமக்கு இனிமேல் நம்ம வேலை உட்காந்து என்ன பண்ணணும், இப்படி இந்த மாடு அசை போடுற மாதிரி நல்லா கச்ச கச்ச கச்சன்னு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுது, அதுக்கப்புறம் அது உட்காந்து அதை சாப்பிட்டு அந்த சாப்பிட்ட உணவை ஜெரிக்க வைக்குது. அதே மாதிரி குரு எவ்வளவுதான் பாடம் சொல்லி கொடுத்து முடிச்சிட்டாலும் அதுக்கப்புறம் புரிஞ்சவங்களுக்கு புரியும். அப்படி இல்லாட்டி வீக் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணோம், டியூஷன் போட்டு என்ன பண்ணுறோம், உட்காந்து 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 அதை படித்து எழுதி 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 வாங்குவோம் அந்த கிளாஸ் அந்த காலம். அது மாதிரி மனசில் என்ன பண்ணணும், இதை எழுதணும். விடாமல் அபியாசம் பண்ணும்போது என்னாகும், அது நீக்கப்படும். விபரீதம்னா என்னன்னு சொல்கிறார், ரெண்டு. ஒன்று, இந்த உலகத்தை உண்மைன்னு நினச்சி ஏமாந்து போவாய். ரெண்டாவது, உன்னை உடம்புன்னு நினச்சி இந்த உடல் மன புத்திக்குரிய துக்கத்தை எல்லாம் உண்மையில ஏற்றி கொள்வாய். ரெண்டு விஷயம். இது நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த மோகத்தை தான் விபரீதம் என்று சொல்வார். சரி, இப்போ தடைகளை விளக்கிட்டார். 3 தடைகள் இருக்குன்னு சொன்னார். அஞ்ஞானம், சந்தேகம், விபரீதம். ஒன்று, நான் யாருங்கிறது மறக்கிறது அஞ்ஞானம். குருவுடைய உபதேசத்தில் எனக்கு முழுமையான ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்கள் இருக்கும். அதை முறையாக நிவர்த்தி பண்ணுவது, குழம்புவது சந்தேகம். அதில் ஏற்படுகின்ற அந்த குழப்பத்துக்கு சந்தேகம். 3வது, மீண்டும் மீண்டும் என்னை உடம்பாகவும் இந்த உலகத்தை உண்மை என்றும் நினைப்பது விபரீதம். இப்போ இதுக்குரிய பரிகாரம் சொல்ல போகிறார். இந்த 3 தடைகளையும் எப்படி நீக்குவது. 92வது பாட்டு. தத்துவ அனுபோகந்தான் சாதித்தல் கேட்டல் என்பார், ஒத்துல பொருள் பூகத்தால் உசாவல் சிந்தித்தல் என்பார், சித்தம் ஏகாந்தமான
தரிசனம் தெளிதல் என்பார். நித்தம் இப்படி செய்த கால் நிர்வாணம் பெறுவாய் நீயே. தத்துவ அனுபோகந்தான் சாதித்தல் கேட்டல் என்பார். ஒத்துள பொருள் ஊகத்தால் உசாவல் சிந்தித்தல் என்பார். சித்தம் ஏகாந்தமான தரிசனம் தெளிதல் என்பார். நித்தம் இப்படி செய்த கால் நிர்வாணம் பெறுவாய் நீயே. இதுல எப்படி முழுமையாக வெளிவருவது? தத்துவ அனுபோகந்தான் சாதித்தல் கேட்டல் என்பார். கேட்டல்னா என்ன அப்படின்னா, தத்துவ அனுபோகந்தான் சாதித்தல். இந்த தத்துவத்தை குரு கிட்ட அந்த தத்துவத்தை அனுபோகம் நீண்ட நாள் என்ன பண்ணணும், விடாமல் ஸ்ரவணம் பண்ணுறது. கேட்டல்னா ஸ்ரவணம்னு சொல்கிறோம். முறையாக நிறைய கேள்விகள் கேட்டு என்ன பண்ணணும், குரு கிட்ட புரிகிறது வரைக்கும் கேட்கணும். நல்லா அந்த விஷயம் நல்லா புரியணும். ஜெகத்துனா என்ன, ஜீவன்னா என்ன, மாயைனா என்ன, பிரம்மம்னா என்ன, பஞ்சகோஷம்னா என்ன அப்படின்னு என்ன பண்ணணும், நமக்கு நல்லா புரியணும். ஏன்னா இது ஒரு புது சயின்ஸ். எப்படி நமக்கு மற்ற படிப்பெல்லாம் படிக்கிறதுக்கு உயிரை கொடுத்து படிக்கிறோமோ அது மாதிரி என்ன பண்ணணும், இதுக்கு உயிரை கொடுக்கணும், வாழ்க்கையவே கொடுக்கணும். நம்ம உயிரை கொடுத்து படிக்கிறேன்னு என்னது, வாழ்க்கையே கொடுக்கறதுக்கு நம்ம ரெடி ஆகியிருக்கோம். நீண்ட நாள் படிப்பது, சாதித்தல், விடாமல். ஒரு வாரம் படித்து அப்புறம் ஒரு வாரம் கேப்பு, ஒரு வாரம் படித்து ஒரு வாரம் கேப்பு. இப்போ நமக்கு டெக்னாலஜி இருக்கிறனால வீட்டிலே உட்காந்து என்ன பண்ணிடுறோம், வர முடியலைனாலும் படிச்சிடறோம். நம்ம அந்த காலம் இதுக்காக வாழ்க்கையவே விட்டுட்டு போய் படிச்சிருக்காங்க. நமக்கு இதெல்லாம் இப்போ நமக்கு டெக்னாலஜி இருக்கிறனால நமக்கு எல்லாம் ஈஸியாக கிடைக்கிது. நமக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு சாமிஜி கிளாஸ் எல்லாம் இன்னும் சாமிஜி சமாதிக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அவர் கூடயே தான் இருக்கோம். அந்த கிளாஸ் மூலமாக நம்ம கூடவே கேட்டுக்கிட்டு இருக்கோம். தத்துவ அனுபோகம்தான் சாதித்தல் கேட்டல் என்பார். நமக்கு இந்த உபனிஷத்துடைய பிரமாணம், உபனிஷத் எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறத நல்லாக தெரிஞ்சுக்கிறது ஸ்ரவணம் அல்லது கேட்டல். ஒத்துல பொருள் ஊகத்தால் உசாவல் சிந்தித்தல் என்பார். ஒத்துல பொருள், ஒத்துள்ளன இந்த ஸ்ரவணத்தில் நாம் ஏற்றுக்கொண்ட அந்த பிரம்மத்தை பொருள் ஊகத்தால் உசாவல் சிந்தித்தல் என்பார். உசாவல்னா ஆராய்ச்சி செய்கிறது. நிறைய டவுட்டு வரலாம். ஏன்னா நமக்கு நிறைய தர்ஷனங்கள் இருக்குது. நம்ம மெட்டீரியலிஸ்டிக் பீப்புள் பார்ப்போம். அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, உலகம் சத்தியம், கடவுள் இல்லை அப்படிம்பாங்க. பிரம்ம அசத்தியம், உலகம்தான் அவங்களுக்கு உண்மை. மறுபிறப்பு, கடவுள் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க, நாஸ்திக கும்பல். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு வயசானதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, உலகமும் சத்தியம், பிரம்மமும் சத்தியம், ஜெகத் சத்தியம், பிரம்ம சத்தியம். கொஞ்சம் ஆட்டங்காண தொடங்கும். நினச்சதெல்லாம் நடக்காது, யாருக்குமே நடக்காது. உள்ளுக்குள்ளே வெளியே சொல்லிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே ஐயோ கடவுள் கண்ணை குத்திடுவாரோன்னு என்ன ஆகும், உள்ளுக்குள்ளே இருக்கும். தெரியாமல் போய் சாமி கும்பிட்டுக்கிடுவாங்க. வந்து அடுத்த ஸ்டேஜ் நமக்கு பிரம்ம சத்தியம், ஜெகத்தும் சத்தியம், ஜெகத்தும் சத்தியம், பிரம்மமும் சத்தியம். பௌத்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பிரம்மமும் இல்லை ஜெகத்தும் இல்லை. உண்மையிலேயே பிரம்மமும் இல்லை ஜெகத்தும் இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு அந்த சூன்யவாதம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பிரம்மமும் சத்தியம் ஜெகத்தும் சத்தியம்ங்கிறது மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கிறவங்க நாஸ்திகை நம்ம விட்டுறோம். நம்ம மற்ற எல்லா துவைத்த மதம், விசிஷ்டாத்வைத்தம் எல்லாமே பிரம்மமும் சத்தியம், இறைவனும் சத்தியம், உலகமும் சத்தியம். அவங்களுடைய மோட்சம் என்ன அப்படின்னா, இறந்ததுக்கப்புறம் ஒரு லோகத்தில் போய் இறைவனுடைய அனுகிரகத்தினால் நம்ம அடைவது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய புண்ணிய பாபம் எல்லாம் சமமாகணும். அதுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் பகவானுடைய அனுகிரகத்தினால நீ என்ன பண்ணலாம், ஒரு லோகத்தில் போய் உனக்கு மோட்சங்கிறது ஒரு நாள் இறைவனால் இறந்ததுக்கு அப்புறம், நல்லா புரிஞ்சுக்கணும், இறந்ததுக்கு அப்புறம் நீ உனக்கு கிடைப்பது. இது நமக்கு நம்பிக்கை. செத்ததுக்கப்புறம் கிடைக்குமா கிடைக்காதா நமக்கு தெரியாது. இப்போ நம்ம அத்வைதத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பிரம்மந்தான் சத்தியம், ஜெகத் என்பது மித்தியான்னு சொல்கிறோம். மித்தியானா என்னது, எது அனுபவத்திற்கு உண்மையாகவும் அறிவிற்கு பொய்யாகவும் இருக்கின்றதோ அதைத்தான் மித்தியான்னு சொல்கிறோம். எது நமக்கு கண்ணுக்கு உண்மை மாதிரி தெரியுது, உண்மையிலேயே கம்மல் வளையல் நகைன்னு நம்ம சொல்கிறோம், உள்ளபடி என்ன இருக்குது, அது தங்கம் மட்டும்தான் இருக்குது. அதுபோல் அந்த காரிய காரணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பிரம்மம் மட்டும்தான் இருக்குது, ஜெகத் என்பது வெறும்
நாமரூபம் அப்படின்னு நம்ம பிரம்மந்தான் சத்தியம், ஜெகத் மித்யாங்கிற பதத்தை நம்ம பயன்படுத்தும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? அத்வைதத்தில் மட்டும்தான் ஜீவன் முக்திங்கிற பதத்தை பயன்படுத்துகிறோம். வாழும்போதே மோட்சம், உனக்கு மோட்சம் இருக்கா இல்லையான்னு உனக்கே தெரியும், இப்போவே தெரியும். செத்ததுக்கப்புறம் நீ போவியா, அதெல்லாம் கொஸ்டின் கிடையாது. இப்போ இந்த ஜென்மாவில் என்னோட பிரச்சனைக்கு முதல்ல வழியை சொல்லுன்னு சொல்லுவோம். செத்ததுக்கப்புறம் வரதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். எனக்கு இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு எனக்கு என்ன வேணும்? மோட்சம் வேணும், இதிலேருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு நம்ம பார்க்குற திருஷ்டியே வேறு. இப்போ நம்ம வரும்போது எப்படி வந்திருக்கலாம்? நிறைய பூஜை பண்ணியிருக்கலாம், சொர்க்கத்தில் தான் மோட்சம்னு கேட்டுட்டு வந்திருக்கலாம். இப்போ இதெல்லாம் நமக்கு இப்போ இந்த குரு சொல்லி கொடுக்கறது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கலாம். உன்னை நீ அறிஞ்சாலே போதும், உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை, இதை நீ புரிஞ்சுக்கிட்டினாலே முழுமையான மோட்சம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு இங்கே குரு சொல்கிறார். அப்போ அதில் உனக்கு டவுட் வரலாம். பார்த்தா ஒத்துல பொருள் ஊகத்தால் உசாவல் சிந்தித்தல் என்பார். யூகம்னா என்னது? யுக்தி. நிறைய லாஜிக்கெல்லாம் நமக்கு இங்கே சொல்லப்படுகின்றது. கைத்தப்பாரு, கைத்தில் பாம்பு அப்படின்னு என்ன பண்ணுறோம்? நிறையா சத்தியமித்யா விவேகம் நிறையா பண்ணுறோம். இதெல்லாம் நமக்கு ஏற்புடையதாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது? சிந்தித்தல். சிந்தித்தல்னா இந்த எதுக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு? சந்தேகம் போவதற்கு சிந்தித்தல். இது பேர் சம்ஸ்கிருதத்தில் மனனம்னு சொல்கிறோம். நிறைய மனன கிரந்தங்கள் இருக்குது. இப்போ பிரம்மசூத்திரம்னா மனன கிரந்தம். நிறையா ஃபிலாசபிஸ் வருவாங்க அந்த ஒரு ஃபிலாசபியவும் நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம்? ஏன்னா ஒரே வேதம்தான், ஒரே உபனிஷத்து தான். அதுக்கு தான் மத்வாச்சாரியர் ஒரு மாதிரி வியாக்கியானம் எழுதியிருக்காரு, ராமானுஜர் ஒரு மாதிரி வியாக்கியானம் எழுதியிருக்காரு, ஆதிசங்கரர் ஒரு மாதிரி வியாக்கியானம் எழுதியிருக்காரு. இப்போ நமக்கு இந்த கைவல்ய நவநீதத்தில் சொல்லப்பட்ட இந்த மோக்ஷத்துக்கு சாதனம் என்ற பந்தமாம், அப்பவாதத்தால் பந்தமாம், ஆரோபத்தால் அபவாதத்தால் முக்தியாம், ஆரோபத்தால் பந்தமாம், அபவாதத்தால் முக்தியாம். இது நமக்கு ஏற்றுக்க முடியுதா? தவறான கற்பனை தான் உன்னுடைய துக்கத்துக்கெல்லாம் காரணம். அந்த தவறான கற்பனையை நீக்குவது, அஞ்ஞானந்தான் உனக்கு துன்பத்துக்கு காரணம், ஞானந்தான் உனக்கு மோட்ச காரணம்ங்கிறது உனக்கு ஏற்க முடியுதா அப்படிங்கிறத நம்ம நாமே யோசிச்சுக்கிடலாம். இப்போ நமக்கு இது சூட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ தான் நமக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். 2வது படியில் ஏறினா தான் 3வது படியில் கால் வைக்க முடியும். ஸ்ரவணம் முழுமையாக முடிச்சுட்டு நமக்கு இதில் எந்த விதமான டவுட்டும் இருக்கக்கூடாது. திடீர்னு பிரம்மம்னு ஒன்று இருக்கா அப்படின்னு ஒரு டவுட் வந்துடும். ஏமாத்துறாங்களாப்பா அப்படின்னு ஏன்னா கண்ணுக்கு தெரியல, நீ வாக்குனால மனதுனால எல்லாம் தெரிஞ்சிக்க முடியாதுன்னு, அது நிஜமாவே ஒன்று இருக்கா அப்படின்னு நமக்கு தான் படிச்சிருக்கோம். பிரம்மானந்த வழியில் திரும்ப சொன்னாருன்னு பார்த்தோம். இப்போ இந்த மாதிரிலாம் டவுட்டு வரலாம். எல்லாருக்கும் வருமானு தெரியாது, எனக்கெல்லாம் வந்திருக்கு. ஆமாம், நம்ம ஆழமாக விசாரம் பண்ணும்போது டவுட் வரும். ஏன்னா நம்ம அபரோக்ஷம் ஆகிறது வரைக்கும் அந்த டவுட் வரும் நமக்கு. அப்போ ஒத்துல பொருள் ஊகத்தால் உசாவல் சிந்தித்தல் என்பார். உசாவல்னா ஆராய்ச்சி செய்வது. நிறையா சித்தி கிரந்தங்கள் இருக்குது. அத்வைத சித்தி, ஸ்வராஜ்ய சித்தி, நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு நமக்கு அத்வைதத்தில் கன்விக்ஷன் வரலை அப்படின்னா என்ன பண்ணணும்? ஏன்னா எனக்கு இன்னும் நிஷ்டை வரல அப்படின்னா நான் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேள்வி வரும் நமக்கு. இன்னும் பூஜை பண்ணணுமா, எனக்கு எதனால நிஷ்டை வரும் அப்படின்லாம் டவுட் வரும் நமக்கு. ஏன்னா அந்த பரோட்சத்துலேருந்து அபரோட்சத்துக்கு வரும்போது இந்த மாதிரி தடுமாற்றங்கள் வரும். நம்ம கரெக்டாக தான் பாதையில் தான் போகிறோமா? அப்போ அந்நேரம் நமக்கு இந்த மனனம் தேவைப்படலாம். சித்தம் ஏகாந்தமான தரிசனம் தெளிதல் என்பார். சித்தம் ஏகாந்தமான தரிசனம். நம்மளுடைய மனது அந்த ஏகாந்தத்தை தரிசிப்பது அப்படின்னா என்னது? நான் அந்த பூர்ணன்கிறத முழுமையாக ஏற்றுக்கிறது. இந்த ஜீவன்கிற எண்ணத்தை முழுமையாக விட்டுட்டு நான் அந்த பூர்ணன் அப்படிங்கிறத அந்த முழுமையாக ஏற்றுக்கொள்வது தரிசனம் தெளிதல் என்பார். இதில் பார்க்கணும் நமக்கு சாதன பஞ்சகத்தில் ஏகாந்தே சுகம் ஆசியத்தாம் பரதரே சேத்த சமாதீயத்தாம் பூர்ணாத்மா சுசமீக்ஷியதாம் பரதரம் தத் பாதிதம் திருஷ்யதான். தனிமையில் உட்காந்து நீ என்ன பண்ணு, இதையே நினச்சி 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 தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஒரு பட்டர்ஃப்ளை, ஒரு வண்ணத்தி பூச்சி
அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது? கூட்டுக்குள்ளே உட்காந்து தியானம் பண்ணுது. அது மாதிரி என்ன பண்ணணும்? இந்த ஞானம் நமக்கு வேலை பார்க்குறதுக்கு சித்தம் ஏகாந்தமான தரிசனம் தெளிதல் என்பார். மனசில் இருக்க அந்த குழப்பம் எல்லாம் கலங்கி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறோம்? கொஞ்ச நேரம் அமைதியாக வச்சுருந்தா என்ன ஆகுது? கலங்கள்லாம் அடியில் போயிடுச்சு. அது மாதிரி என்ன ஆகுது? நம்ம மனசில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. இந்த நாணயம் அந்த நாணயம் போட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ என்ன பண்ணு? நீ அமைதியாக ஏகாந்தமான அந்த அபியாசம் பண்ணும்போது உன்னால் என்ன பண்ண முடியும்? அந்த ஏகாந்தமான தரிசனம்னா இந்த இடத்துல அனுபவம், கிளாரிட்டியை தான் சொல்லியிருக்கு. நன்றாக தெளிவாக நான் அந்த பூர்ண வஸ்து அப்படிங்கிறத புரிந்து கொள்வது. அந்த 5 கோஷத்துக்கும் வேறானவனாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு அந்த ஜீவ பாவத்தை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பலகீனப்படுத்துவது. இந்த பிரம்ம பாவத்தை சாந்தி எப்பயுமே சொல்லுவாங்க, பிரம்ம பாவ பிரபலீகரணம், ஜீவபாவ துர்பலீகரணம்னு சொல்லுவாங்க. நான் ஜீவன்கிற அந்த நானுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகணும். இதுக்கு என்ன பண்ணணும்? ஊட்டச்சத்து கொடுத்து இந்த நானை என்ன பண்ணணும்? வளர்க்கணும். அதுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஏன்னா இது இவர் குருபரன் சொல்கிறார், இந்த நான் இப்போ தான் பிறந்திருக்கு. நான் பிரம்மங்கிற நான் இப்போ தான் குட்டி பேபியாக பிறந்திருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு சாப்பாடு கொடுத்து என்ன பண்ணு? அதை போஷாக்கு பண்ணும்பர். அது என்ன பண்ணியிருக்கு? அசுரன் மாதிரி வளர்ந்துருக்கு. அது அட்டாக் பண்ணுது. இந்த நான் என்ன பண்ணுது? அந்த நானை அட்டாக் பண்ணுது. அப்போ நம்ம கவனத்தை எங்கே போய்க்கணும்? நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம்? வீக்கான எந்த பிள்ளை நம்ம வீட்டிலே பார்ப்போம். எந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த பிள்ளை மேலே நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கேர் இருக்குது. அது மாதிரி என்ன பண்ணும்? இப்போ எந்த நான் வீக்காக இருக்குது? இந்த பிரம்ம பாவம் தான் வீக்காக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறோம்? நமக்கு சித்தம் ஏகாந்தமான தரிசனம் தெளிதல். இதை என்ன பண்ணணும்? போஷாக்கு கொடுத்து அதுக்கு கவனம் கொடுத்து என்ன பண்ணணும்? இதை பலப்படுத்தணும். இது பலம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணும்? அது தூக்கி சாப்பிட்ரு எப்போல்லாம் அது உன்னை ட்ரபிள் பண்ணுதோ, பலம் ஆயிடுச்சு அப்படின்னா இது நல்ல புஷ்டியாக வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அது முன்னாடி இது நிற்க முடியாது, போது தள்ளி விட்டுரு அது என்ன பழக்க தோஷத்தில் மனசில் விருத்திகள் வந்தால் கூட உடனே என்ன பண்ணிடும்? அது நமக்கு இந்த நான் பலமாக இருக்கும்போது அது ஒன்றும் பாதிப்பு அடையாது. நித்தம் இப்படி செய்த கால், முக்கியமானதை கொண்டு வர. நித்தம் எப்படி முடியும்? விடாம நித்தம் இப்படி செய்த கால் போடுறாரு. செஞ்சினாத்தே செய்தால் தான் என்ன பண்றோம்? நித்தம் இப்படி செய்த கால் நிர்வாணம் பெறுவாய் நீயே. நிர்வாணம் அப்படின்னா என்ன பண்றோம்? ஆடை இல்லைன்னா நிர்வாணம்னு சொல்றோம். நம்ம இந்த சேலையவும் ப்ளவுஸையும் தான் ஆடைன்னு நினச்சிட்டு இருக்கோம். சாஸ்திரம் இன்னொரு 5 ட்ரெஸ்ஸு நீ வச்சுருக்க, அந்த 5 ட்ரெஸ்ஸையும் கலட்டி தூக்கி போடு. என்ன 5 ட்ரெஸ்ஸு? அந்த பஞ்ச கோஷம். 5 கோட்டு நீயே போட்டிருக்க, கண்ணுக்கு தெரியாத 5 ட்ரெஸ்ஸு போட்டிருக்க. நீ என்ன பண்ணு? அதை நீயே நித்தம் இப்படி செய்த கால் என்ன பண்ணணும்? விடாமல் தத் சிந்தனம், தத் கதனம், அந்யோன்யம், தத் பிரபோதனம். அதையே யோசி. பேசுகிறனால அதை பற்றியே பேசு, வேற எதை பற்றி பேசாத. தத் சிந்தனம், தத் கதனம், அந்யோன்யம், தத் பிரபோதனம், ஏத்தத் ஏகபரத்வஞ்ச பிரம்மாபியாசம் விதுர்புதா. இதுக்கு பேர் தான் பிரம்மாபியாசம். விடாமல் என்ன பண்ணு? இந்த நானை ஊட்டச்சத்து கொடுத்து என்ன பண்ணு? இதை நீ வளர்க்கும் போது என்ன ஆகும்? நிர்வாணம் பெறுவாய் நீயே. இதைத்தான் நம்ம நிர்வாணம்னு சொல்கிறோம், ஜீவன் முக்தின்னு நம்ம சொல்கிறோம். வாழும் போதே என்ன பண்ணுறோம்? அந்த சின்ன நானுக்கு சமாதி கட்டி வச்சிடறோம். இப்பவே இருக்கும்போதே இறந்தவன். அதான் நம்ம சொல்ல, இப்பவே நான் பிறக்கலை அப்படிங்கிறோம். பிறந்தது உண்டானால் சொல்கிறோம். இப்போது செத்தாரை போல் திரி அப்படிங்கிறோம். ஞானியை பொறுத்த வரைக்கும் இப்போவே அவர் என்னைக்கு இந்த ஞானம் வந்துருச்சோ அன்னைக்கே ஞானாக்னி தக்த கர்மானம். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த 3 சரீரத்துக்கும் ஞானங்கிற நெருப்பை வச்சு கொளுத்தி போட்டுட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் உடம்புங்கிறது சும்மா வந்துட்டுருக்கே ஒழிய அவருக்கு இந்த உடம்பு மேலே என்ன கிடையாது? அந்த நான்கிற அபிப்பிராயம் இல்லை. இது லோகத்துக்காக அது என்ன பண்ணிகிட்டு இருக்கு? சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கு. அது அந்த இப்படி நீ நித்தம் இப்படி செய்த கால் நிர்வாணம் பெறுவாய். இப்போ நீ விடாமல் நீ பண்ணிக்கிட்டே இருந்தீன்னா உனக்கு கண்டிப்பாக ஜீவன் முக்தி கிடைக்கும் அப்படின்னு உடனே அடுத்த ஒரு கேள்வி கேட்கும், எவ்வளவு நாள் பண்ணணும் இதை?
அப்படின்னு கேட்போம். அதை அவனே கேட்டுறான். 93 முடிச்சிருவோம். இதை வந்து எப்படி டீச்சர் எடுக்கிறது? நாள் ஞாதாவும் ஞானமும் இருக்கும் உன்பால் அத்தனை நாளும் வேண்டும், அப்பால் ஓர் செயலும் வேண்டா, நித்தமும் வெளிபோல் பற்றா, நேய மாத்திரமாய் ஜீவன் முத்தரானவர் விதேக முக்தி பெற்றிருப்பார் என்றும், எத்தனை நாள் ஞாதாவும் ஞானமும் இருக்கும் உன்பால் அத்தனை நாளும் வேண்டும், அப்பால் ஓர் செயலும் வேண்டாம், நித்தமும் வெளிபோல் பற்றா, நேய மாத்திரமாய் ஜீவன் முத்தனானவர் விதேக முக்தி பெற்றிருப்பார் என்றும். ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிவிட்டு டிஸ்சார்ஜ் ஆகும்போது டிஸ்சார்ஜ் சம்மரி வாங்குறதுக்காக கூப்பிடுவாங்க. போனோடனே நம்ம பெரிய லிஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, எவ்வளோ நாளைக்கு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதே மாதிரி தான். இப்போ எத்தனை நாள் பண்ணணும், சரி இந்த நித்தம் இப்படியே பண்ணணும் அப்படின்னா, தயானந்த சுவாமிஜிகிட்ட ஒருத்தர் கேட்டாராம் வந்து எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னு. இந்த கேள்வி உனக்கு எப்போ வராமல் இருக்கோ அது வரைக்கும் பண்ணணும். நீ அடைஞ்சிட்டீன்னா இந்த கேள்வி கேட்க மாட்டேன். நீ பண்ணணும், எவ்வளோ நாளைக்கு பண்ணணும்னு கேள்வி கேட்க மாட்டேன். நீ கேள்வி கேட்ட அப்படின்னா இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவர் ஒரு மாதிரி சொல்கிறாரு, எத்தனை நாள் ஞாதாவும் ஞானமும் இருக்கும் உன்பால். ஏன்னா இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு பந்தி போட்டிருக்கோம், எவ்வளோ சாப்பிட்றது அவரவருக்கு தெரியும். அதுபோல் எத்தனை நாள் ஞாதாவும் ஞானமும் இருக்கும் உன்பால் அத்தனை நாள் வேண்டும், அப்பால் ஒரு செயலும் வேண்டாம். ஞாத்தானா நான் என்னை அறிபவனாகவும் அறிவதற்கு ஒரு பொருள் இருப்பதாகவும், எனக்கு இன்னும் வேற ஞாத்தா ஞானம் ஞேயம் 3, அறிபவன் அறியப்படு பொருள் அறிவு, இந்த திரிபுட்டி, இந்த 3ம் எத்தனை நாள் இருக்கோ அது வரைக்கும் வேண்டும், அப்பால் ஒரு செயலும் வேண்டாம். கொஞ்சம் ஆழமான விஷயம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். எத்தனை நாள் வேண்டும்னா இப்போதைக்கு நம்ம விடாமல் இந்த நித்தம் வெளிபோல் அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த அபியாசத்தை விடாமல் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு அடுத்து 2 வாரம் கிளாஸ் இல்லை. நமக்கு கிளாஸோட அனௌன்ஸ்மெண்ட்டு நான் வந்து போடுறேன். நமக்கு நவராத்திரியோட கிளாஸ் இல்லை. கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது அடுத்து நமக்கு கருத்தரங்கம் மாதிரி வச்சுக்கிறோம். நமக்கு கருத்தரங்கம் கலந்துரையாடல். இப்போ நமக்கு இவ்வளோ நாள் என்ன படிச்சிருக்கோமோ அதை நம்ம டிஸ்கஷனாகவும் வச்சுக்கலாம். யாரும் வந்து வாசிக்கிறவங்களும் வாசிங்க, டவுட் கேட்குறவங்களும் கேட்கலாம். நம்ம அப்படி அந்த மாதிரி நம்ம அடுத்த கிளாஸில் வச்சுக்குவோம். நமக்கு நம்ம விடாமல் இந்த 2 வாரத்தை நம்ம இதுக்கு பயன்படுத்த போகிறோம். அப்பா முடிஞ்சிச்சு 2 வாரம் ஃப்ரீ அப்படின்னு இல்லாமல் என்ன பண்ண போகிறோம், இத்தனை நாள் நம்ம கேட்டதை அகடமிக்காக படிச்சிருக்கோம், இதை நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறதை நம்ம கொஞ்சம் சிந்திப்போம். நம்ம எப்படி இந்த ஆவரண சக்தியை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுடைய அனுபவத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிடலாம். நீங்கள் என்ன படித்து புரிஞ்சுருக்கீங்கிறதையும் ஷேர் பண்ணிக்கிடலாம். என்ன டவுட் இருந்தாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிடலாம். எனக்கு எதாவது தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்கிறேன், தெரியலன்னா நம்ம யாருக்கிட்டையாவது குருக்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஐயன் இது பாராயணம் பண்ணிடும் பாருங்க. பிரம பாவனையை மூடி வேதம் காட்டுவத ஞானம், வேதம் காட்டுவத ஞானம், குறவன் வாக்கிய நம்பாமல் குழம்புவன் மனம் சந்தேகம், திறமறு ஜகமை என்றும் தேகம் நான் என்றும் உள்ளே விரலிய மோகம் தானே விபரீதம் என்பர் மேலோர் தத்துவ அனுபோகந்தான் சாதித்தல் கேட்டல் என்பார் ஒத்துள பொருள் ஊகத்தார் உசாவல் சிந்தித்தல் என்பார் சித்தம் ஏகாந்தமான தெரிசனம் தெளிதல் என்பார் நித்தம் இப்படி செய்தக்கால் நிர்வாணம் பெறுவாய் நீயே. எத்தனை நாள் ஞாதாவும் ஞானமும் இருக்கும் உன்பால் அத்தனை நாளும் வேண்டும், அப்பாவோ செயலும் வேண்டாம், நித்தமும் வெளிபோல் பற்றா முக்தனானவர்
விதேக முக்தி பெற்றிருப்பார் என்றும். ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளி வந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயே செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிः ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம்.